அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பில் வந்துட்டு பயிற்சி 1.2ல் 2வது சம் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான 2 மார்க் மதிப்பெண் வினா. அது வந்துட்டு அடிக்கடி நிறைய தேர்வுகளில் கேட்குறாங்க. மறுபடியும் நம்ம அதை ஒன்று பார்த்துடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏ செட்டில் மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 எக்ஸெட்ரா 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து போயிட்டே இருக்கும், எது வரையும் போவோம், 45 வரையும் போகும்னு சொல்லிட்டாங்க. மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ரிலேஷன் உறவை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும், இதான் நமக்கு மெயின், இதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. அதான் கொஸ்டின். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்? ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ரொம்ப அதிகமாக யோசிக்க தேவையில்ல, சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ரொம்ப அதிகம் பேச தேவையில்ல நம்ம. ஓகே, ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா 45 கொடுத்துருக்காங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஏயோட வேல்யூ இருக்கும், அப்புறம் வந்துட்டு பியோட வேல்யூ இருக்கும். அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு மதிப்பை எடுத்து நம்ம சந்திக்கிற மாதிரி 1, 2, 2, 3 அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா? இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏ கிராஸ் ஏ வந்து ஏ கொண்டே பெருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தை நம்ம நல்லா வாட்ச் பண்ணணும். ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம். அப்போ ஒரு எண்ணின் வர்க்கம்னா அப்போ 1 இருக்குது, அதோட வர்க்கம், 2 இருக்குது, அதோட வர்க்கம், 3 இருக்குது, அதோட வர்க்க எண், 4 இருக்குது, அதோட வர்க்க எண். அந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம். எதுனா டக்குன்னு இதை முடிச்சிடலாம் நம்ம. ஓகேங்களா? 45 எண்ணுக்குள்ளே என்ன வருது அதை மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஸோ என்ன செய்ய போகிறோம்னா பாருங்கள், இப்போ ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம், ஆர் கண்டுபிடிக்க போகிறோம், ஸோ உறவு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எப்படி பண்ண போகிறவங்க, இங்கே இருக்குது 1 இருக்கா? அப்போ 1 வர்க்கப்படுத்தணும்னா அது 1 × 1 என்ன வரும்? 1 தான் வரும். அப்போ இந்த 1 எடுத்துக்கிறோம், பக்கத்துலேருந்து இன்னொன்று வர்க்க எண் எடுத்துக்கிறோம். இதனோட வர்க்க எண் 1 வர்க்க எண் 1 தான். ஸோ 1, 1. 2 எடுத்துக்கிறோம். 2 வர்க்க எண் என்னது? வர்க்க எண்ணா அதை வந்து 2 டைம் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 2 × 2 4. அதே மாதிரி தான் 3 எடுத்துக்கிறோம், அதை எப்படி வரலாம்? 3, 3 9. நெக்ஸ்ட்டு 4 எடுத்துக்கிறோம், எப்படி வரும்? 16. அதுக்கப்புறம் 5 எடுத்துக்கிறோம், 5, 5 25. புரியுது உங்களுக்கு? 6 எடுத்துக்கிறோம், 6, 6 36. ஓகே, இப்போ 7 எடுத்துக்கிறோம். 7 எடுத்தால் என்ன வரும்? 7, 49. ஆனால் நமக்கு எதோட முடியுது? 45ஓட முடியுது. அப்போ நம்ம 7 எடுக்கக்கூடாது. 45க்குள்ளே இருக்கிற வர்க்க எண் எது வரலையும் வருதோ அது வரலையும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? 1ன்னா ஒரு 1 எடுத்துக்கிறோம். 2ன்னா அதே நம்பரை விட்டு இன்னொரு டைம் போயிருக்கோம். 2, 4. 3ன்னா 3, 3 9. 4ன்னா 4, 16. 5ன்னா 5, 5 25. 6ன்னா 6, 6 36. ஸோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரிலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேள்வி நமக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் ஒரு வீடியோவில், இப்போ சொல்கிறேன். முதல்ல உள்ளது வந்து மதிப்பகம், இது வீச்சகம். மதிப்பகம், வீச்சகம். முதல்ல உள்ளது மதிப்பகம். மதிப்பு கொடுத்தா ஒரு ஒய்க்கு, எக்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும், அப்படி தானே? ஸோ இது மதிப்பகம், இது வீச்சகம். இது மதிப்பு கொடுத்தா ஒரு வேல்யூ கிடைக்குது, அந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம்? மதிப்பகம் எழுதலாம். மதிப்பகம் என்ன இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டில் உள்ளதெல்லாம் மதிப்பகம். அப்படின்னா இருக்கு 1, 2, 3, 4, 5, 6. வீச்சகம். வீச்சகம் ரெண்டாவது உள்ளதெல்லாம் எழுதிக்கோங்க. 1, 4, 9, 16, 25, 36. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஒன்றா பண்ணால் அதை கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, அது ஏவில் எடுத்துக்கிட்டோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம்னு சொல்லியிருக்கிறதால ஏவில் உள்ள நம்பரை வச்சே பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகே, ரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம். இந்த 1 எடுத்து எழுதுகிறோம். 1 ஒன்று கொண்டு இன்னொரு 1 நம்ம பெருக்கணும். ஒரு 1, 1. இங்கே 2 எடுத்து எழுதியிருக்கோம். அந்த 2ன்ற நம்பரை கொண்டே பெருக்கும்போது 2, 4. 3 எடுத்துக்கிறோம், 3, 3 9. 4 எடுத்துக்கிறோம், 4, 16. அப்புறம் 5 வரும் இல்லையா? 5 எடுத்துக்கிறோம், 5, 5 25. அப்புறம் 6 வரும், ஏன்னா எக்ஸட்ரா வச்சுருக்கோம். எக்ஸட்ரா தொடர்ந்து நம்பர் போயிட்டே இருக்கும். ஸோ 6 எடுத்துக்கிறோம், 6, 6 36. 7 எடுக்கலாம், ஆனால் 7 49 வரும், ஆனால் நாங்கள் 45ஓட முடியுது. புரியுது உங்களுக்கு? ஸோ அதனால் 7 எடுக்கிறதால அது முன்னாடி என்ன இருக்கோ அதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை கொண்டு நம்ம முதல்ல உள்ளதெல்லாம் மதிப்பகம், ரெண்டாவது உள்ளதெல்லாம் வீச்சகம் எழுதிட்டா 2 மதிப்பெண் இருக்குது. ரொம்ப எளிமையாக எடுத்துக்கலாம். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.